வணக்கம். இது ஒரு இயக்கத்தின் கதை. 70களில் 80களில் வாழ்ந்தவர்கள் கம்போடியாவில் அப்போது இயங்கிக் கொண்டிருந்த கிமர் ரூச் என்ற இயக்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள். அடிக்கடி சர்வதேச செய்திகளில் இடம்பெறும் பெயர் அது. கம்போடியாவில் வாழும் பெரும்பான்மையின மக்கள் கிமர் மொழி பேசுகின்றனர். கிமர் என்ற சொல்லுடன் ரூச் என்ற பிரெஞ்சு சொல்லையும் சேர்த்து கிமர் ரூச் என்று அழைக்கப்பட்டார்கள். அதாவது சிவப்பு கிமர். உண்மையில் பெரும்பாலான கம்போடிய மக்களும் 70களின் தொடக்கத்தில்தான் இந்த இயக்கத்தை பற்றி கேள்விப்பட்டார்கள். உண்மையில் 60களின் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட போல் பொட் தலைமையிலான கம்பூச்சியா கம்யூனிஸ்ட் கட்சியின் இராணுவ பிரிவுதான் கிமர் ரூச் என்று அழைக்கப்பட்டது. அந்த காலங்களில் தலைநகர் புனம்பென்னில் இயங்கி வந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது அரச ஒடுக்குமுறை பிரயோகிக்கப்பட்டதால் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் ஒன்றில் கொலை செய்யப்பட்டனர் அல்லது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த அரச ஒடுக்குமுறை காரணமாக ஒரு தொகை கம்யூனிஸ்ட் கட்சியினர் வியட்நாமுக்கு தப்பியோடிவிட்டனர். அந்த காலகட்டத்தில் வடக்கு வியட்நாமில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டிருந்தபடியால் அங்கு அடைக்கலம் கோரிய கம்பூச்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலம் வடக்கு வியட்நாமில் தங்கியிருந்தவர்கள் பிற்காலத்தில் திரும்பி வந்தாலும் அவர்கள் அங்கு நடந்த போராட்டத்தில் பெருமளவு பங்கு வகிக்கவில்லை அல்லது போல் பொட் தலைமையிலான குழுவினரால் அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டனர். போல் பொட் தலைமையிலான குழுவினர் எந்த நாட்டுக்கும் செல்லாமல் கம்போடியாவில் ஒரு பகுதியில் தலைமறைவாக வாழ்ந்து வந்தார்கள். குறிப்பாக வியட்நாம் எல்லையோரம் பழங்குடியினர் வாழும் மலைப்பிரதேசத்தில் அவர்கள் தம்மை இயக்கமாக நிறுவனமயப்படுத்தி கொண்டார்கள். அதே காலகட்டத்தில் தெற்கு வியட்நாமை விடுதலை செய்ய போராடி கொண்டிருந்த வியட்காங் கரில்லாக்களின் படையணிகள் கிழக்கு பிரதேசத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. ஆரம்ப காலங்களில் வியட்காங் கரில்லாக்கள் கம்போடியாவின் பகுதியில் தங்கியிருந்து முகாம் அமைத்து அங்கிருந்தபடியே வியட்நாம் மீது தாக்குதல் நடத்துவதற்கு கம்போடிய மன்னர் சிஹானூக் அனுமதி அளித்திருந்தார். ஆனால் 1970ஆம் ஆண்டு பிரதமர் லொன் நோல் தலைமையில் இராணுவ சதிப்புரட்சி நடந்த பின்னர் கம்போடிய அரசின் நிலைப்பாடு தலைகீழாக மாறியது. அந்த இராணுவ சதிப்புரட்சி சிஐஏயின் ஏற்பாட்டில் நடந்தது என்று சொல்லப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே உள்ளன. ஏனெனில் லொன் நோல் தலைமையிலான சர்வாதிகார ஆட்சிக்கு அமெரிக்கா பெருமளவில் ஆயுதங்களை வழங்கியிருந்தது. அமெரிக்க இராணுவ ஆலோசகர்களும் அங்கு தங்கியிருந்து வியட்காங் கெரில்லாக்களுக்கு எதிரான போரில் ஈடுபட்டனர். கம்போடியாவுக்குள் முகாமிட்டிருந்த வியட்காங் கெரில்லாக்களை வெளியேற்றுவதற்காக கம்போடியாவின் கிராமங்கள் மீது அமெரிக்க விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருந்தன. அமெரிக்க விமானங்கள் கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி பல கிராமங்கள் நகரங்களை தரைமட்டமாக்கின. இந்த தாக்குதல்களில் குறைந்தது 2 மில்லியன் கம்போடிய மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்று வரையில் கம்போடியாவில் இனப்படுகொலை நடந்தது என்று கண்ணீர் வடிக்கும் யாரும் இந்த அமெரிக்க குண்டுவீச்சுகளில் கொல்லப்பட்ட பொதுமக்கள் குறித்து பேசுவதே இல்லை. இன்று வரையில் அமெரிக்க விமானங்கள் குண்டு வீசியதில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நினைவு சின்னம் எதுவும் அங்கே கிடையாது. வெளியுலகின் கவனம் முழுவதும் வியட்நாமில் நடந்து கொண்டிருந்த போரின் மீதே இருந்தபடியால் கம்போடியாவில் நடந்த போர் குறித்து சர்வதேச ஊடகங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. 2ஆம் உலகப் போரில் போட்டது போன்று பெருந்தொகையான குண்டுகளை கம்போடியாவில் போட்டிருந்த பொழுதும் கிமர் ரூச் இயக்கத்தை அங்கே அழிக்க முடியவில்லை. வியட்நாமிய கெரில்லாக்களையும் அங்கிருந்து வெளியேற்ற முடியவில்லை. அதற்கு காரணம் அமெரிக்கா என்னதான் ஆயுதங்களை கொடுத்து இராணுவ ஆலோசகர்களை அனுப்பியிருந்தாலும்
களத்தில் நின்று போரிட வேண்டியது கம்போடிய போர் வீரர்கள்தான். ஆனால் கம்போடிய இராணுவம் சொல்ல முடியாத அளவுக்கு ஊழலில் மெலிந்ததாக இருந்தது. உண்மையில் கிமர் ரூஜ் இயக்கத்திற்கு எங்கிருந்து ஆயுதங்கள் கிடைத்தன என்று தெரியுமா? கம்போடிய இராணுவத்திற்கு அமெரிக்கா இலவசமாக கொடுத்த ஆயுதங்களை இராணுவ அதிகாரிகளும் போர் வீரர்களும் கிமர் ரூஜுக்கு விற்று பணம் சம்பாதித்தார்கள். கடைசியில் அவர்கள் விற்ற ஆயுதங்களே அவர்களை கொன்று குவித்தன. அதாவது கம்போடியாவில் நடந்ததாக சொல்லப்படும் இனப்படுகொலையில் பலியானவர்களில் ஒரு தொகையினர் கம்போடிய இராணுவ வீரர்கள் அல்லது இராணுவ அதிகாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க குண்டுவீச்சிலிருந்து தப்புவதற்கு கிமர் ரூஜ் போராளிகள் ஒரு தந்திரோபாயத்தை கடைபிடித்தனர். அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு போட வரும் பொழுது போராளிகள் கம்போடிய இராணுவ முகாமுக்கு அருகில் சென்று பதுங்கிக் கொள்வார்கள். தவறுதலாக முகாம் மீது குண்டு போட்டு தங்களுடைய ஆட்களை கொண்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. உண்மையில் அமெரிக்காவின் இந்த ஈவிரக்கமற்ற குண்டு வீச்சின் காரணமாகத்தான் பெரும்பாலான கம்போடிய மக்கள் கிமர் ரூஜ் இயக்கத்தை ஆதரித்தார்கள். அதே நேரம் பிரான்சில் அரசியல் தஞ்சம் கோரியிருந்த மன்னர் சிகானூக் இந்த விடுதலை போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்திருந்தார். மன்னர் சொல்வது போல நடக்க வேண்டும் என்பது கம்போடிய மக்கள் 1000 ஆண்டு காலமாக பின்பற்றி வரும் ஒரு சம்பிரதாயம். அதனால் கிமர் ரூஜ் இயக்கத்தில் சென்று சேருமாறு பல பெற்றோர் தமது பிள்ளைகளை ஊக்குவித்தார்கள். நிறைய பேர் மிக இளம் வயதிலேயே, அதாவது 15-16 வயதிலேயே போராளிகளாக சேர்ந்து கொண்டனர். அதனால்தான் சில 100 பேருடன் ஆரம்பிக்கப்பட்ட கிமர் ரூஜ் இயக்கம் 5 வருடங்களில் ஒரு மிக பெரிய இயக்கமாக வளர்ந்தது. 5 வருட கால போராட்டத்தின் இறுதியில் கம்போடியாவின் பெரும் பகுதிகளை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார்கள். 1975ஆம் ஆண்டு குறிப்பிட்ட சில மாதங்கள் கிமர் ரூஜ் கெரில்லாக்கள் தலைநகர் புனம் பென்னை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினார்கள். நாலாபுரமும் கிமர் ரூஜ் கெரில்லாக்களால் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் தலைநகருக்கான போக்குவரத்து பாதைகள் யாவும் தடுக்கப்பட்டன. அமெரிக்க இராணுவ பலம் இருந்த போதிலும் கம்போடிய இராணுவத்தினால் நீண்ட காலத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இறுதியில் அமெரிக்க இராணுவமும் வெளியேறிய உடனே கம்போடிய இராணுவம் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைந்து விட்டது. இறுதியில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாத நிலையில் கிமர் ரூஜ் இயக்கம் மிக இலகுவாக தலைநகர் புனம் பென்னை கைப்பற்றியது. படையினர் எல்லோரும் சரணடைந்து விட்ட போதிலும் பிற்காலத்தில் கிமர் ரூஜ் அவர்கள் யாரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை என்று தெரிய வருகின்றது. இதைத்தான் இன்றைக்கும் மேற்கத்திய நாடுகளில் கம்போடியாவில் இனப்படுகொலை நடந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தலைநகர் புனம் பென்னில் அருகிலுள்ள கில்லிங் ஃபீல்ட் மியூசியம் என்று அழைக்கப்படும் இடத்தில் இராணுவ வீரர்களின் எலும்புக்கூடுகளும் அவர்களது சீருடைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அங்கு சென்றால் பார்க்கலாம்.